ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கார்னர். நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து ரீச் ஆகும். இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 8th Standard Unit 1 Supplementary The Woman on Platform 8 and it was written by Ruskin Bond. So before moving on to this lesson, we can know about Ruskin Bond. ரஸ்கின் பாண்ட் பார்த்தீங்க அப்படின்னா he was born on 19th May 1934. அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் ஆர்த்தர், ஓகேவா? ஸோ இந்தியன் ஆர்த்தர் அவர், ஆனால் பிரிட்டிஷ் டிசென்ட், அதாவது பிரிட்டிஷ் வம்சாவழியில் வந்த ஒரு இந்தியன் ஆர்த்தர் தான் வந்து ரஸ்கின் பாண்ட். இவர் பார்த்தீங்கன்னா கசௌலி ஹிமாச்சல் பிரதேஷ்ன்ற பிளேஸில் பார்ன் ஆனார். அவர் இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிறது வந்து லண்டூர் முசோரி. தென் இவரோட ஃபேமஸான நாவல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா த ரூம் ஆன் த ரூஃப், த நைட் ட்ரெயின் அட் டியோலி, டைம் ஸ்டாப்ஸ் அட் ஷாம்லி, அவர் ட்ரீ ஸ்டில் க்ரோ இன் டெஹர், த ஃப்ளைட் ஆஃப் பிஜன்ஸ், த ப்ளூ அம்பர்லா. ஸோ இந்த ஃபேமஸ் நாவல்ஸ் மட்டும் இல்லாமல் அவர் ஒரு ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர் ஆஸ் வெல் அஸ் நிறைய போமும் ரைட் பண்ணியிருக்காரு. தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அவர் வாங்கின அவார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 1992 வந்து சாகித்ய அகாடமி அவார்டு அவர் ட்ரீ ஸ்டில் க்ரோ இன் டெஹரா அதுக்கு வந்து வாங்கியிருக்காரு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1957 பார்த்தீங்க அப்படின்னா ஜான் லிவிலைன் ரைஸ் மெமோரியல் ப்ரைஸ் வந்து த ரூம் ஆன் த ரூஃப், இதுதான் வந்து அவரோட ஃபர்ஸ்ட் நாவல், வந்து இதுக்காகவும் வாங்கியிருக்காரு. தென் 1999 பத்மஸ்ரீ அவார்டு வாங்கியிருக்காரு சில்ட்ரன் லிட்ரேச்சர் அப்படின்றதுக்காக, அதாவது குழந்தைகள் இலக்கியத்தை வந்து அழகாக எழுதுறதுல பத்மஸ்ரீ அவார்டு வாங்கியிருக்காரு 1999. தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நிறைய மூவிஸும் பார்த்தீங்கன்னா த ரூம் ஆன் த ரூஃபில் நிறைய டிவி சீரீஸ் வந்திருக்கு பிபிசியில். தென் நெக்ஸ்ட்டு ஜுனான்ன்றதுல வந்து த ஃப்ளைட் ஆன் த பிஜன்ஸ் பற்றி வந்திருக்கு. த ப்ளூ அம்பர்லா, அதில் த ப்ளூ அம்பர்லான்ற நாவல்லாம் வந்து மூவிஸாக அவருக்கு வந்திருக்கு. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் த பயோகிராஃபி ஆஃப் ரஸ்கின் பாண்ட். லெட்ஸ் மூவ் ஆன் டு த ஸ்டோரி. ஸோ ஃபர்ஸ்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா செக்ஷன் 1 செக்ஷன் 2ன்னு இருக்கும். அதில் செக்ஷன் 1ல் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க, நான் ஃபர்ஸ்ட் ரீட் அவுட் பண்ணிவிட்டு 1 by 1 எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். த உமன் ஆன் பிளாட்ஃபார்ம் 8. இட் வாஸ் மை செகண்ட் இயர் அட் போர்டிங் ஸ்கூல். போர்டிங் ஸ்கூல் அப்படின்னா நம்ம வந்து ஹாஸ்டல் மாதிரி போய் சேர்ப்பாங்க இல்லையா, அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போர்டிங் ஸ்கூல். அதாவது பேரண்ட்ஸை விட்டுட்டு ஸ்கூலோட அக்கமடேஷனில் போயிட்டு ஸ்டே ஆகி படிக்கிறது தான் போர்டிங் ஸ்கூல். அண்ட் ஐ வாஸ் சிட்டிங் ஆன் த பிளாட்ஃபார்ம் நம்பர் 8. நம்மளோட லெசனோட நேமுமே பார்த்தீங்கன்னா த உமன் ஆன் பிளாட்ஃபார்ம் 8. ஸோ அப்போ அந்த பையன் எங்கே உட்காந்துட்டு இருக்கான், ஹி வாஸ் சிட்டிங் ஆன் த பிளாட்ஃபார்ம் நம்பர் 8. நீங்கள் வந்து ரயில்வே ஸ்டேஷன்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க, போயிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பிளாட்ஃபார்ம்ஸ் தெரியும். பிளாட்ஃபார்ம்ஸில் வந்து நம்பர்ஸ் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த நம்பரில் தான் வந்து அவங்க எந்த ட்ரெயினில் வந்து டிபார்ச்சர் ஆகிறதும் சரி இல்லை அரைவ் ஆகிறதும் சரி அவங்க வந்து எடுக்கிறது வந்து பிளாட்ஃபார்ம்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அண்ட் ஹி வாஸ் சிட்டிங் இன் த பிளாட்ஃபார்ம் நம்பர் 8 அட் ஆம்பலா ஸ்டேஷன். ஸோ அவங்க வந்து எந்த ஸ்டேஷனில் உட்காந்துருக்காங்க, ஆம்பலா ஸ்டேஷனில். அண்ட் வெயிட்டிங் ஃபார் த நார்தர்ன் பவுண்ட் ட்ரெயின். நார்தர்ன் பவுண்டட் ட்ரெயின்னா, பவுண்ட்னா என்னென்னா டு கோ, அதாவது போக போகிற ட்ரெயின். அதான், அதாவது எங்கே போக போகிற ட்ரெயின், நார்தர்ன் சைடாக நோக்கி போகிற ட்ரெயினுக்காக அவன் என்ன பண்ணிகிட்டு இருக்கான், ஆம்பலா ஸ்டேஷனில் உட்காந்துட்ருக்காங்க. ஸோ ஐ திங்க் ஐ வாஸ் அபவுட் 12 அட் த டைம். ஸோ அவங்களோட ஏஜ் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு 12 வயசு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மை பேரண்ட்ஸ் கன்சிடர் மீ ஓல்ட் இனஃப் டு ட்ராவல் அலாங் அண்ட் I had arrived by bus at ஆம்பலா இயர்லி இன் த ஈவினிங். ஸோ என்னோடய பேரண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா 12 வயசு ஆகிடுச்சு எனக்கு, என்னால் தனியாக ஒரு இடத்துக்கு என்ன பண்ண முடியும், ட்ராவல் பண்ணி போக முடியும் அப்படின்னு சொல்லி நம்புகிறாங்க. அதனால் நான் என்ன பண்ணேன், ஆம்லாவில் வந்து நான் பஸ்லேருந்து ட்ராவல் பண்ணி ஆம்லாவுக்கு என்ன பண்ணேன், ஈவினிங்காக வந்து ரீச் ஆனேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். நவ் தேர் வாஸ் அ வெயிட் டில் மிட் நைட் பிஃபோர் மை ட்ரெயின் அரைவ்ஸ். ஸோ அவங்களோட ட்ரெயின் வர வரைக்கும் மிட் நைட் வரைக்கும் அவன் என்ன பண்ண வேண்டியது இருக்குது, அந்த இடத்துல நின்றுட்டு வெயிட் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷனில் இருக்கான். மோஸ்ட் ஆஃப் த டைம் ஐ ஹேட் பீன் பேசிங் அப் அண்ட் டவுன் த பிளாட்ஃபார்ம். பேசிங் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நடைப்பயிற்சின்னு சொல்லுவாங்க. அதாவது ஜஸ்ட் ஆஸ் இட் இஸ் நான் அந்த பிளாட்ஃபார்மில் ரொம்ப நேரம் இப்படி என்ன பண்ணிகிட்டு இருந்தேன், நடந்துக்கிட்டு இருந்தேன். தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரௌசிங் அட் த புக் ஸ்டால்ஸ். அப்போ அங்கே சுற்றி இருக்கிற அங்கே கடைகள்லாம் இருக்குது இல்லையா, ஸ்டால்ஸ் இருக்குது இல்லையா, அதில் இருக்கிற புக்ஸ் எல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிஸ்கெட் எல்லாத்தையுமே நொறுக்கி என்ன பண்ணிகிட்டு இருந்தேன், அங்கே அலைஞ்சிட்ருக்க டாக்ஸ்க்கு கொடுத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னான்.
ட்ரெயின் கேம் அண்ட் வெண்ட். நிறைய ட்ரெயின் என்ன பண்ணிட்டு இருந்துச்சாம், போயிட்டும் வந்துக்கிட்டு இருந்துச்சு. அந்த பிளாட்ஃபார்ம் குட் பி குவைட் ஃபார் அ வைல் அண்ட் தென். ஸோ அப்பப்போ பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெயின் வர சத்தமும் இல்லாமல் போகிற சத்தமும் இல்லாமல் பேசஞ்சர்ஸோட சவுண்டு எதுவுமே இல்லாமல் சில நேரம் வந்து ரொம்ப குவைட்டாக ரொம்ப அமைதியான சுச்சுவேஷனில் கூட இருக்குமா. அப்புறம் டக்குன்னு பார்த்தா ட்ரெயின் வர்றதாகவும் போகிறதாகவும் இதே மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் மாறி மாறி இருந்துட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறான். when a train arrived it would be an inferno of heaving. inferno அப்படின்னா என்னன்னா நரகம், ஓகேவா. ஸோ ஹீவிங் அப்படின்னா எலிவேட்டட் லிஃப்ட் அப். ஸோ அப்போ ஒரு ட்ரெயினும் அவனுக்கு வரும்போது அவனுக்கு வந்து எப்படி இருந்துச்சான், ஒரு டென்ஸ்டாக போய் ஏறி ஏறி இறங்கிட்டு இருக்கு எல்லாம் பண்ணுறாங்க இல்லையா, அதெல்லாம் பார்த்துட்டு அவனுக்கு ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்கான் அவன். ஸோ எனக்கு கத்துற சத்தம், அந்த நிறைய பேர் கூட்ட நெரிசலில் வந்து முட்டி மோதிக்கிட்டு அலைவாங்க இல்லையா, அந்த மாதிரி மக்களோட கூட்ட நெரிசலை பார்க்கும் போது அவனுக்கு வந்து அந்த பிளேஸ் வந்து ஒரு மாதிரி நரகமாட்டம் இருக்கான். அதான் இன்ஃபர்னோ அப்படின்னா நரகமாட்டம் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். ஸோ அந்த ஹியூமன்ஸ் அப்படி அலைகிறாங்க அந்த மாதிரி க்ரௌடடா அப்படின்னு சொல்கிறான். ஆஸ் த carriage door opened, a tide of people would sweep down upon the nervous little ticket collector at the gate, and every time this happened I would be caught in the rush and swept outside the station. ஸோ ஒரு தடவையும் ட்ரெயின் வந்து நிற்கும் போது அந்த டோரை ஓப்பன் பண்ணும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அலை மாதிரி வந்து மக்கள் என்ன பண்ணாங்களாம், அப்படியே ஓடி வந்தாங்களா. அந்த டோர் ஓப்பன் ஆனோடனே அவ்வளோ கூட்டம் வந்து ட்ரெயின்லேருந்து என்ன ஆகுது, வெளியில் வருது. டிக்கெட் கலெக்டரை பார்த்து டிக்கெட்டை காமிக்கணும் இல்லையா செக்கிங்க்கு. ஸோ அதை வந்து வரும்போது இவன் நடுவில் என்ன பண்ணிவிடுவானா, அந்த நின்றுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காம அந்த கூட்ட நெரிசல் தாங்காமல் அந்த கூட்டத்தை விட்டே ஸ்டேஷனை விட்டே எட்ட தள்ளி போகிற அளவுக்கு அவ்வளோ ரஷ் வந்துட்டு போயிட்டே இருந்துச்சான். ஓகே, தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, நவ் டயர்ட் ஆஃப் திஸ் கேம் அண்ட் of ambling about the platform, I sat down on my suitcase and gazing dismally across the railway tracks. ஸோ அவன் இந்த மாதிரி ஒரு ட்ரெயின் வர்றது, அதுலேருந்து மக்கள் வர்றது, கூட்டமாக வந்து அவனை போட்டு நசுக்கிறது, இதுலேருந்து தொடர்ந்து இதே மாதிரியே நடந்துட்டு இருந்தோடனே அவனுக்கு ரொம்ப என்ன ஆயிடுச்சு, ரொம்ப டயர்டாகி போயிட்டாங்க. ஆம்பிளிங் அப்படின்னா என்னது, தள்ளாடி போகிறது, தள்ளாடிக்கிட்டு, அதாவது ரொம்ப நம்மளோட கான்ஷியஸை விட்டு தள்ளாடி போயிருப்பாங்க இல்லையா, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஆம்பிளிங். அந்த மாதிரி அவன் என்ன பண்ணுறான்னா ரொம்ப டயர்டாகிட்டு போயிட்டு அந்த பிளாட்ஃபார்ம்லேயே உட்காந்துடுறான். ஸோ ஐ சாட் டவுன் ஆன் மை சூட் கேஸ் அண்ட் கேஸ்ட் டிஸ்மேலி அக்ராஸ் த ரயில்வே ட்ராக்ஸ். ஸோ அப்போ நான் எல்லாத்தையும் ஊற்று பார்த்துட்ருக்கான் என்ன நடக்குது அப்படின்றது, அதான் கேஸ்டு. ஸோ டிஸ்மேலினா பரிதாபமாக, ரொம்ப பரிதாபமாக அவன் வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்கான், அவனோட சூட்கேஸ் மேலே உட்காந்துக்கிட்டு எல்லாத்தையும் ரயில்வே ட்ராக்கையே உத்து பார்த்துக்கிட்டே இருக்கான். கேஸ்டுனா உற்று பார்க்கிறது, டிஸ்மேலி அப்படின்னா வந்து பரிதாபமாக அவன் வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்கான், அவன் எடுத்துகிட்டு வந்து சூட்கேஸ் மேலே உட்காந்துக்கிட்டு இந்த ரயில்வே ட்ராக்கை பார்த்துட்ருக்கான். ட்ராலிஸ் ரோல்டு பாஸ்ட் மீ அண்ட் ஐ வாஸ் கான்ஷியஸ் ஆஃப் த க்ரைஸ் ஆஃப் வேரியஸ் வெண்டர்ஸ், த மென் ஹூ சோல்டு கர்ட்ஸ் அண்ட் லெமன்ஸ், த ஸ்வீட் மீட். ஸோ ட்ராலினா இழுத்துட்டு போவாங்க இல்லையா, அந்த லக்கேஜ் எல்லாம் வச்சு இழுத்துட்டு போவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ட்ராலிஸ் இப்படி அப்படியும் போயிட்டு வர சவுண்டு கேட்குது. நிறைய விற்கிறவங்க வெண்டர்ஸ் அப்படின்னா அங்கே வந்து தெருவோர கடைகளில் கத்துருவாங்க இல்லையா, அந்த மாதிரி வெண்டர்ஸோட சவுண்டு கேட்குது, அவங்க கூவி விற்பாங்கல்ல, அது கேட்குது. அதில் ஒரு சிலர் வந்து தயிர் சாதம், எலுமிச்சை சாதம், இந்த மாதிரி நிறைய வெரைட்டி ரைஸஸ் எல்லாத்தையுமே விற்கிற சவுண்ட் அவனுக்கு கேட்குது. ஸ்வீட் மீட்னா நல்ல கேண்டி சுகர் நிறைய இருக்கிற மாதிரியான ஸ்வீட்ஸ் எல்லாம் விற்றுட்ருக்காங்க. ஸோ இது எல்லாமே அவனை வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்கான், நோட் பண்ணிகிட்டு இருக்கான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர்ஸ் விற்கிற பையன். பட் ஐ ஹேட் லாஸ்ட் இன்ட்ரெஸ்ட் இன் ஆல் தட் வெண்ட் ஆன் அலாங் த பிஸி பிளாட்ஃபார்ம். நான் என்ன பண்ணிட்டேன், அவன் வந்து சூட்கேஸில் சோகமாக உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரி எல்லா சவுண்டு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்தவன் ஒரு கட்டத்தில் அவனுக்கு என்ன ஆகிடுச்சான், ரொம்ப டயர்டில் எதையுமே கவனிக்கவே தோணலையா, எதுவுமே இன்ட்ரெஸ்ட்டாக வந்து என்ன நடந்துக்கிட்டு இருக்கு இந்த பிளாட்ஃபார்ம்லேயே பார்க்க தோணாத அளவுக்கு அவன் அந்த அளவுக்கு ரொம்ப டயர்டாக இருக்கான். அண்ட் கண்டினியூ டு ஸ்டேர் அக்ராஸ் த ரயில்வே ட்ராக்ஸ் ஃபீலிங் போர்ட் அண்ட் லிட்டில் லோன்லி. திருப்பியும் அவன் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கான், ரயில்வே ட்ராக்கையே உத்து பார்த்துக்கிட்டே இருக்கான் தனியாக உட்காந்துக்கிட்டு. சரி, இன்னமும் நம்மளோட ட்ரெயின் வந்த பாடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலையாக என்ன பண்ணிகிட்டு இருக்கான், சோகமாக தனியாக உட்காந்துட்டு இருக்கான். ஆர் யூ அலோன் மை சன் ஆஸ்க்ட் த சாஃப்ட் வாய்ஸ் க்ளோஸ் பிஹைண்ட் ஹிம். அவனுக்கு பின்னாடி வந்து ஒரு சவுண்ட் என்ன ஆகுது, பேசுகிறாங்க, ரொம்ப சாஃப்டாக ரொம்ப கைண்டாக வந்து என்ன பண்ணுறாங்க, பேசுகிறாங்க. நீ ரொம்ப தனியாக உட்காந்துருக்கியா மை சன் அப்படின்னு சொல்லி ரொம்ப பாசமாக கேட்குறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இமேஜில். தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஐ
I looked up and saw a woman standing near me. She was leaning over, and I saw a pale face and dark-eyed eyes. She wore no jewels and was dressed very simple in a white saree. அவங்க ரொம்ப பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அழகாக வந்து ரொம்ப ஆடம்பரமான ட்ரெஸ்ஸில் இல்லாமல் பார்க்குறதுக்கு நார்மலான கலரில் நல்ல ஒரு பார்க்கும் போதே வந்து ரொம்ப பாசமாக நம்மளை பார்க்குற மாதிரியான ஒரு பார்வையில் எந்த ஒரு ஜுவல்ஸுமே வியர் பண்ணாமல் வெறும் ஒயிட் கலரில் saree மட்டும் கட்டிட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லவங்களாட்டம் அந்த பையனுக்கு தெரியுறான். ஓகே, தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, எஸ் ஐ எம் கோயிங் டு ஸ்கூல் ஐ செட் அண்ட் ஸ்டுட் அப் ரெஸ்பெக்ட்ஃபுல்லி. ஷீ சீம்ட் புவர் பட் தேர் வாஸ் அ டிக்னிட்டி அபவுட் ஹர் தட் கமாண்டட் ரெஸ்பெக்ட். ஸோ நான் அவங்க கேட்டாங்க இல்லையா, நீ தனியாக உட்காந்துருக்கியா மை சன் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் வந்து என்ன பண்ணுறான், ஆமாம் நான் ஸ்கூலுக்காக போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது ஏந்திரிச்சு நின்று ரெஸ்பெக்டாக பதில் சொல்கிறான். ஸோ அப்போ அவங்களுக்கு அவன் பதில் சொல்லும் போது ஏந்திரிச்சு நின்று சொல்கிறான். ஏன்னா அவனுக்கு வந்து அவங்கள பார்க்கும் போது ஆட்டோமேட்டிக்காக ரெஸ்பெக்ட் வருது. அவங்க பார்க்க வந்து ரொம்ப கஷ்டப்படுறவங்க மாதிரி இருந்தாலும் அவங்க வந்து ஒரு டிக்னிட்டி அப்படின்னா கண்ணியமாகன்னு அர்த்தம். ஸோ அப்போ ஒரு கண்ணியமானவங்களாக தெரியறதுனால ஆட்டோமேட்டிக்காக அவனுக்குள்ளே என்ன வருது, ரெஸ்பெக்ட் வருது அப்படின்னு சொல்கிறான். ஸோ ஐ ஹவ் பீன் வாட்சிங் யூ ஃபார் சம் டைம்ஸ் ஷீ செட். டிடன்ட் யுவர் பேரண்ட்ஸ் கம் டு see you off? நானும் உன்னை ரொம்ப நேரமாக பார்த்துக்கிட்டு இருக்கேன், உன் பேரண்ட் வந்து வரலையா உன் கூட உன்னை அனுப்பி வைக்கிறதுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஐ டோன்ட் லிவ் ஹியர் ஐ செட். ஐ ஹேட் டு சேஞ்ச் ட்ரெயின் எனிவே. ஐ கேன் ட்ராவல் அலோன். ஸோ நாங்கள் ஒன்றும் இந்த ஊரே சேர்ந்தவங்க கிடையாது. ஏன்னா அவன் ஏற்கனவே சொல்லியிருந்தான் இல்லையா, அவன் பஸ்லேருந்து தான் வந்து அந்த ஆம்பலா ஸ்டேஷனுக்கு வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது என்னோட ஊர் கிடையாது, இங்கே நாங்கள் வாழலை. நான் வந்து அடிக்கடி நிறைய ட்ரெயின் மாறி மாறி தான் என்னோடய போர்டிங் ஸ்கூலுக்கு நான் போகணும். அதனால் வந்து நானே வந்து தனியாகவே என்ன பண்ணிக்குவேன், ட்ராவல் பண்ணிப்பேன், எனக்கு பயம் இல்லை அப்படின்னு சொல்கிறான். ஐ எம் ஷுர் யூ கேன் ஷி செட் and I like her for saying that and I also liked her for the simplicity of her dress and for her deep soft voice. ஸோ அவன் என்ன சொல்கிறான், அவங்க என்ன சொல்கிறாங்க அவன்கிட்ட, எனக்கு தெரியும் நீ கரெக்டாக போயிடுவேன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க அந்த மாதிரி அவன் மேலே நம்பிக்கை வச்சு சொல்கிறது அவனுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. அது மட்டும் இல்லாமல் அவங்க பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக ரொம்ப சாஃப்டான ஒரு பர்சனாக இருக்கிறதுனால அவனுக்கு அவங்கள ரொம்ப ரொம்ப பிடிச்சிடுது. தென் நெக்ஸ்ட் பேரால பார்த்தோம் அப்படின்னா, அந்த செரெனிட்டி ஆஃப் ஹர் ஃபேஸ். அந்த செரெனிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமைதி. அவங்க ஃபேஸ் ரொம்ப எப்படி இருக்குது, ரொம்ப அமைதியாக இருக்குது அந்த முகம். ஸோ அதை பார்க்கும்போது அவனுக்கு எந்த ஒரு கோவமோ ஒரு இரிட்டேஷனோ வரலை. அதனால் அவன் ஆட்டோமேட்டிக்காக அவங்கள்ட்ட கைண்டாகவே என்ன பண்ணிகிட்டு இருக்கான், பேசிகிட்டு இருக்கான். டெல் மீ வாட் இஸ் யுவர் நேம் ஷி ஆஸ்க்டு. அருண் ஐ செட். ஸோ அப்போ அந்த கேரக்டரோட பேர் என்ன, அந்த பையன் பேர் என்ன, அவன் பேர் அருண். ஸோ அப்போ அவங்க கேட்குறாங்க உன் பேர் என்னன்னும் போது அவன் அருண்னு சொல்கிறான். அண்ட் ஹவு லாங் டூ யூ ஹாவ் டு வெயிட் ஃபார் யுவர் ட்ரெயின். இன்னும் நீ எவ்வளோ நேரம் இந்த ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. அபவுட் an hour ஐ திங்க். இட் கம்ஸ் at 12 o'clock. நான் வந்து இன்னும் 1 மணி நேரம் வெயிட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னோட ட்ரெயின் எத்தனை மணிக்கு இருக்குது, 12 மணிக்கு இருக்குதுன்னு சொல்கிறான். அப்போ அவனோட ட்ரெயின் எத்தனை மணிக்கு இருக்குது, ஆம்பலா ஸ்டேஷனில் 12 o'clock. தென் கம் வித் மீ அண்ட் ஹாவ் சம்திங் டு ஈட். சரி அப்போ வா என் கூட, 12 மணி வரைக்கும் நீ எப்படி பசியோடு இருப்ப, என் கூட வா, நீ வந்து நான் ஏதாவது உனக்கு சாப்பிட்றதுக்கு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. I was going to refuse out of shyness and suspicion, but she took me by the hand and then I felt it would be silly to pull my hand away. ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் வெக்கத்தோடையும் ஒரு கூச்சத்தோடையும் என்ன பண்ணுறேன், சந்தேகத்தோடையும், சஸ்பீஷியஸ்னால் சந்தேகத்தோட, நான் வந்து 2 எனக்கு வந்து அவங்க கூட போக பிடிக்கல. ஆனால் அதே சமயம் அவங்க வந்து நான் ரொம்ப சின்ன பிள்ளைத்தனமாக நடந்தவங்க என் கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு போகிறதும் எனக்கு நல்லதாக படலை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கான். ஷி டோல்ட் அ கூலி டு லுக் ஆஃப்டர் மை சூட்கேஸ் அண்ட் தென் ஷி லெட் மீ அவே டவுன் த பிளாட்ஃபார்ம். ஸோ அங்கே நிறைய கூலி இருப்பாங்க இல்லையா, வேலை செய்கிறவங்க, இந்த மூட்டைலாம் தூக்கிறதுக்கு வருவாங்க இல்லையா, லக்கேஜ் கேரி பண்ணுறதுக்கு வருவாங்க இல்லையா, அவங்கள்ட்ட இந்த சூட்கேஸை பத்திரமா பார்த்துக்க சொல்லிவிட்டு அவனை வந்து அந்த பிளாட்ஃபார்ம்லேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க சாப்பிட வைக்கிறதுக்கு. ஹர் ஹேண்ட் வாஸ் ஜென்டில். அவன் கையை அவங்க பிடிச்சிட்டு இருக்கும் போது அவன் எப்படி ஃபீல் பண்ணுறான், ரொம்ப சாஃப்டான ஹேண்டாக இருக்குது. அண்ட் ஷி ஹெல்ட் மைண்ட் நெய்தர் டூ ஃபர்ம்லி நாட் டூ லைட்லி. அவங்க வந்து எப்படி பண்ணல, ரொம்ப உறுதியாக ரொம்ப டைட்டாகவும் அவன் கையை அவங்க பிடிச்சிருக்கலையா, ரொம்ப லூஸாகவும் பிடிச்சிருக்கலையா, நார்மலாக அவன் கையை அவங்க ஹோல்ட் பண்ணி என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, கூப்பிட்டு போகிறாங்க. ரொம்ப டைட்டாக பிடிச்சா நமக்கு வந்து சில டவுட் வரும் இல்லையா, இவங்க வந்து நம்ம ஃபோர்ஸ் பண்ணி கூப்பிட்டு போகிறாங்கன்னு. ரொம்ப லூஸாக பிடிச்சாங்கன்னா இவங்களுக்கு நமக்கு பிடிக்கவே இல்லை, டக்குன்னு கையை விட்டுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் நார்மலாக அவங்க அவனை என்ன பண்ணுறாங்க, அவன் கையை ஹோல்ட் பண்ணி கூப்பிட்டுட்டு போயிட்டுருக்காங்க. தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, I looked up her again
மறுபடியும் நான் அவங்கள பார்த்தேன். ஷி வாஸ் நாட் யங். அவங்க அந்த அளவுக்கு ரொம்ப வயசு சின்னவங்களும் கிடையாது. அதே சமயம் அவங்க ரொம்ப வயசு அதிகமானவங்களும் கிடையாது. அண்ட் ஷி வாஸ் நாட் ஓல்டு. ஷி மஸ்ட் ஹாவ் பீன் ஓவர் 30 பட் ஷி பீன் 50. அவங்க வந்து ஒரு 30 ஏஜ் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஆனால் அவங்க 15 இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது 30லேருந்து 50க்குள்ளே அவங்க ஏஜ் இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஷி வுட் ஹாவ் லுக்ட் மச் த சேம். Then she took me into the station dining room, ordered tea and samosas and jalebis. And once I began to thaw and take a new interest in this kind woman. So thaw அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர். அதாவது அவன் மைண்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக யார் பக்கம் மாற்றிட்டு போகிறான், அவங்க பக்கம் அவன் வந்து என்ன பண்ணிட்டு போகிறான், மாற்றிக்கிட்டு போகிறான். ஸோ அவங்க இந்த டைனிங் ரூமில் கூப்பிட்டு போய் அவனுக்கு டீ, சமோசா, ஜிலேபி இது எல்லாமே என்ன பண்ணுறாங்க, ஆர்டர் பண்ணுறாங்க. அதெல்லாம் பார்த்து அவனுக்கு அவனோட இன்ட்ரெஸ்ட் வந்து அந்த லேடி பக்கம் போகுது. அதாவது இவங்க நம்ம மேலே கைண்டாக இருக்காங்க, பாசமாக நமக்காக சாப்பிட்றதுக்கெலாம் வாங்கி தராங்க அப்படின்ற மாதிரி அவனோட எண்ணங்கள் மாறுது. ஓகே, ரொம்ப வார்மாக நடந்துக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறான். அதாவது ஹாட்டான ஒரு பேட் ஃபீலிங்லேருந்து ஒரு குட் ஃபீலிங்க்கு மாறுறது தான் தாவ் அப்படின்ற மாதிரியான அர்த்தம். ஸோ இது நம்ம சயின்ஸில் சொன்னோம் அப்படின்னா சில்னஸ் டு ஹீட்னஸ், மெல்ட் ஆகிறது, இதெல்லாம் வந்து நம்ம வந்து தாவில் சொல்லுவோம். தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா the strange encounter had little effect on my appetite. the strange encountered அப்படின்னா என்ன, என்கவுண்டர்னா ஒரு அந்த சுச்சுவேஷனில் அவங்க கூப்பிட்டு போகிறாங்க, அது நமக்கு அவங்க புதுசானவங்களாக இருக்காங்க, ஆனாலும் அவனுக்கு என்னென்ன அங்கே எதோ ஆகுது, ட்ரிகர் ஆகுது, என்கவுண்டர்ட் ஆகுதுன்னா அவனுக்கு அங்கே பசி, ஆப்படைட்னா பசி, அந்தளவுக்கு பசி இருக்குது, அவனால் வந்து அதை நோன்னு சொல்ல முடியாது, அவன் சாப்பிட்டாகிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன். ஐ வாஸ் அ ஹங்க்ரி ஸ்கூல் பாய் அண்ட் ஐ ஏட் ஆஸ் மச் ஐ குட் ஆஸ் அ பொலைட் அண்ட் மேனர் ஆஸ் பாசிபிள். நான் வந்து சின்ன பையன்றதுனால பசியில் இருக்க, நான் எவ்வளோக்கு எவ்வளோ அமைதியாக அழகாக சாப்பிட முடியுமோ அவங்க கொடுத்ததை என்ன பண்ணிவிடுவேன், சாப்பிட்றேன். ஷி டுக் ஆப்வியஸ் ப்ளஷர் இன் வாட்சிங் மீ ஈட்டிங் and I think it would be the food that strengthened the bond between us and cemented our friendship for under the influence of the tea and sweet. அதாவது அவன் சாப்பிட்டுட்டு இருக்கிறத அவங்க என்ன பண்ணுறாங்க, ரொம்ப அழகாக உட்காந்து பொறுமையாக அவனை வந்து ஒத்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அவன் சாப்பிட்றத ரசித்து பார்க்குறாங்க, எவ்வளோ பசியில் எவ்வளோ அழகாக சாப்பிட்றான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் வந்து அவனை என்ன பண்ண வச்சுச்சு, அவங்க கூட வெளிப்படையாக நல்லா ஃப்ரீயாக அவங்க கூட வந்து என்ன பண்ண வச்சுச்சு, அவனை பழக வச்சுச்சு. ஓகேவா? ஸோ அவங்களுக்குள்ளே இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் நல்லாவே ஸ்ட்ராங் ஆகிடுச்சின்னு சொல்கிறாங்க. தென் நெக்ஸ்ட் ஐ பிஹேன் டு டாக் குவைட் ஃப்ரீலி. கொஞ்சம் நான் அவங்கள்ட்ட ஃப்ரீயாக பேச ஆரம்பித்தேன். அண்ட் ஐ டோல்ட் ஹர் அபவுட் மை ஸ்கூல், மை ஃப்ரெண்ட், மை லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ். நான் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள்ட்ட வந்து எனக்கு பிடிச்சது, எனக்கு பிடிக்காதது, என் ஸ்கூலை பற்றி, என் ஃப்ரெண்ட்ஸை பற்றி எல்லாத்தையும் நான் ஷேர் பண்ண ஆரம்பித்தேன். அவங்களும் சில கொஷின்ஸ் என்னை கேட்டுக்கிட்டே இருந்தாங்க நடுவில். தட் இஸ் ஷி கொஷின் டு மீ குவைட்லி ஃப்ரம் டைம் டு டைம் பட் ப்ரிஃபர்ட் லிசனிங். ஆனால் நான் கொஷின் கேட்டாலுமே நான் என்ன பேசுகிறேன்றதை வந்து கவனிக்கணும் அப்படின்றதுல இருந்தாங்க. எப்பயுமே நம்மக்கிட்ட ஒருத்தவங்க பேசும்போது அவங்க மட்டுமே பேசிகிட்டு இருந்தால் நமக்கு ஒரு சுச்சுவேஷனுக்கு மேலே நமக்கு வந்து இரிட்டேட் ஆகும். அதே நம்ம பேசுகிறதையும் அவங்க காது கொடுத்து கேட்குறாங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக அந்த பாண்டிங் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான். But she did not ask me about my family and where I live and I did not ask her where she lived. ஆனால் இவ்வளோ கொஷின்ஸ் வந்து அவன்கிட்ட ஜோவியெல்லாம் அவங்க கேட்டாலுமே, நீ எங்கேருந்து வர, அவங்க அப்பா அம்மா யார், என்ன பண்ணுறாங்க, அந்த மாதிரி கொஷின் அவங்களும் கேட்கல. இவனும் வந்து பர்சனல் கொஷின்ஸ் இவனும் எதுவுமே வந்து என்ன பண்ணலை, கேட்கல. ஐ அக்செப்டட் ஹர் ஃபார் வாட் ஷீ ஹேட் பீன் டு மீ. நான் வந்து அவங்கள ஏற்றுக்கிட்டதுக்கு காரணம், இந்த சுச்சுவேஷனில் நான் தனியாக இருக்கேன், எனக்கு பாதுகாப்புக்கு அவங்க வந்து இருக்காங்க, என் பசியை ஆற்றுனாங்க, அதனால் நான் வந்து அவங்கள என்னோடய ஃப்ரெண்டாக அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மனநிலையில் தான் நான் அவங்கள யோசித்தேன். அ குவைட் கைண்ட் அண்ட் ஜென்டில் உமன் ஹூ கேவ் ஸ்வீட்ஸ் டு அ லோன்லி பாய் ஆன் த ரயில்வே பிளாட்ஃபார்ம். அதான் இந்த மாதிரி நான் தனியாக ஒரு பிளாட்ஃபார்மில் உட்காந்துருக்க பையனுக்கு பசி ஆற்றுறதுக்கு நிறைய ஃபுட்டு, டீ, ஜிலேபிஸ், இந்த மாதிரி ஸ்வீட்ஸ்லாம் வாங்கி கொடுத்து என்ன சந்தோஷப்படுத்தினாங்க. அது மட்டும் எனக்கு போதும். அவங்க எங்கேருந்து வராங்க என்னன்றதுலாம் வந்து எனக்கு தேவையில்லை. அதே மாதிரி அவங்களுக்கும் அது தோணலை. ஆஃப்டர் அபவுட் ஹாஃப் அன் hour we left the dining room and began walking back along the platform. An engine was shutting up and down beside platform number 8 and as it approached, a boy leaped off the platform and ran across the rails. Taking a shortcut to the next platform, he was at the safe distance from the engine and there was no danger unless he had fallen. But as he leaped across the rails, the woman clutched my arms.
her fingers dug into my flesh and I winced with pain. ஸோ இவன் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கான், டைனிங் ரூம்லேருந்து இவனும் அவங்களும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, நடந்து வராங்க. அவங்க நடந்து வரும்போது ஒரு இன்ஜின் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷண்டிங் அப்படின்னா அந்த இணைத்தடம்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு தடத்துக்கு பக்கத்தில் வந்து ரெண்டுமே வந்து ஒன்றா நிற்க போகிற டைம், அந்த மாதிரி இன்ஜின் வந்து நிறுத்த போகிறாங்க. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா திடீர்னு வந்து இந்த பிளாட்ஃபார்ம் நம்பர் 8 கிட்ட இவன் என்ன பண்ணுறான், வேகமாக ஒரு பையன் அங்கேருந்து ஓடி வரான் அந்த ரயில்வே ட்ராக் கிட்ட. ஸோ அவன் அங்கேருந்து அப்படியே ஒரு ஷார்ட்கட் எடுத்து நெக்ஸ்ட் பிளாட்ஃபார்முக்கு வரணும் அப்படின்றதுக்காக வரான். ஆனால் வந்து இன்ஜின் கிட்டேருந்து ஒரு சேஃபான டிஸ்டன்ஸில் தான் இருக்கான், அவனுக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லை. ஆனால் இன்னொரு பிளாட்ஃபார்ம்லேருந்து 8th நம்பர் பிளாட்ஃபார்முக்கு என்ன பண்ணுறான், இந்த இன்ஜின் வந்து நிற்கிற டைமுக்கு ஓடி வரான். ஸோ அப்போ வந்து இந்த சுச்சுவேஷனை பார்த்த உடனே அந்த உமன் என்ன பண்ணாங்கன்னா, கிளச்ட் மை ஆர்ம், அதாவது இதை பார்த்தோன்னே இவனும் அந்த மாதிரி எங்கேயாவது ஓடிடுவானோன்ட்டு அப்படியே ரொம்ப வேகமாக அவனோட கையை போய் என்ன பண்ணுவாங்க, இறுக்கி பிடிச்சிருவாங்க. ஓகேவா? ஸோ அந்த அளவுக்கு அவனுக்கு பெயின் கொடுக்குற அளவுக்கு அவங்களோட கையை வச்சு அவங்க என்ன பண்ணிடுவாங்க, பிடிச்சிருவாங்க. ஓகேவா? தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, I caught her fingers and looked up to her and I saw a spasms of pain and fear and sadness pass across her face. ஸோ அப்போ வந்து அவங்க என் கையை பிடிச்சிட்டு இருக்கும் போது அவங்க முகத்தில் வந்து நான் வந்து ஒரு பயத்தை பார்த்தேன். அவங்க வந்து எதையோ ஒரு இழந்த மாதிரியான அவங்களோட கவலையான ஒரு முகத்தை பார்த்தேன். ஸ்பான்ஸ்னால் அதான் ஒரு ஏதோ ஒன்று இழந்தது மாதிரி அவங்களோட ஒரு கஷ்டமான ஒரு ஃபேஸை பார்த்தேன், ஒரு இழந்த வலியை பார்த்தேன், நான் சேட்னஸை பார்த்தேன் அவங்களோட ஃபேஸில் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து டிஸ்கிரைப் பண்ணுறான். அவங்க ஏன் பயந்தாங்க, ஏன் அவன் கையை அப்படி இறுக்கி பிடிச்சாங்க அப்படின்றது. ஆனால் அந்த இடத்துல எதுவுமே நடக்கலை, இருந்தாலும் நடந்துருமோன்ற ஒரு பயத்தில் அவனை பிடிச்சாங்க. She watched the boy as he climbed other platform and it was not until he had disappeared in the crowd that she relaxed her hold on my arms. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த பையன் வந்து பிளாட்ஃபார்ம், இவங்களும் வந்து பிளாட்ஃபார்ம் மாறி போகிறாங்க. போனதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, அவன் வந்து ரிலாக்ஸ் ஆகுறாங்க. அவன் வந்து இந்த கூட்டத்தில் தொலைஞ்சு போல, என் கையிலே தான் இருக்கான், அப்போ இவன் வந்து பத்திரமா இருக்கான் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலில், பரவாயில்ல நாங்கள் நல்லபடியாக அந்த பிளாட்ஃபார்ம்லேருந்து இங்கே வந்துட்டோம் அப்படின்ற ஒரு ஃபீலில் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, தைரியமாக வந்து ஒரு ரிலாக்ஸாக அவனை பார்க்குறாங்க. Smiled at me reassuringly and took my hand again, but her fingers trembled against me. So smiled at me reassuringly அப்படின்னா என்னென்னா உறுதி அளிக்கிற மாதிரி, அதான் reassuringlyன்னு சொல்லுவாங்க. அதாவது என்னை பார்த்து ஒரு உறுதியாக, பரவாயில்ல நம்ம நல்லபடியாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்மைலோடு சிரிச்சிட்டு மறுபடியும் என்னோட கையை அவங்க பிடிச்சிக்கிட்டாங்க. ஆனால் அவங்க கைகள் வந்து என்னை பிடிச்சிட்டு இருக்கிறத வரை ட்ரிம்பிள்டு மீ, அதாவது அவங்க கை வந்து ஒரு மாதிரி அதிர்வாக ஷேக் ஆகிற மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறான். அண்ட் ஹி வாஸ் ஆல் ரைட் ஐ செட், ஃபீலிங் தட் இட் வாஸ் ஷீ வுட் நீடட் ரிஷூரன்ஸ், அதாவது அவன் நல்லா தான் இருக்கான், அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் பயப்படாதீங்க அப்படின்னு இவன் என்ன பண்ணுறான், அந்த தாவி வந்தான் இல்லையா ஒரு பிளாட்ஃபார்ம்லேருந்து இன்னொரு பிளாட்ஃபார்முக்கு, அந்த பையனுக்கு ஏதோ பெரிய ஆபத்து நடந்துருச்சோ அப்படின்ட்டு இவங்களோட கை நடுக்கத்தில் இவனை பிடிச்சிக்கிட்டே இருக்காங்க. ஆனாலும் அவங்க பார்க்கும்போது அந்த பையனுக்கு ஒன்றும் ஆகலை, அவன் சேஃபாக தான் இருக்கான்னாலும் அவங்களுக்கு ஒருக்குள்ள ஒரு பயம். ஸோ இவன் என்ன பண்ணுறான், அருணை என்ன பண்ணுறான், இருந்தாலும் அவங்கள்ட்ட வந்து என்ன பண்ணுறான், ஒரு தடவை அவங்கள்ட்ட புரிய வைக்கிறான், இல்லை தெளிவுபடுத்துகிறான். அதான் வந்து ரீஅஷூரன்ஸ், இல்லை இவன் நல்லா தான் இருக்கான், நீங்கள் பாருங்கள், அவன் ஹீஸ் ஆல் ரைட் அப்படின்னு. ஸோ ஷீ ஸ்மைல்ட் gratefully at me and pressed my hand. We walked together in silence until we reached the place where I had left my suitcase. One of my school fellow, Satish, a boy of about my age, had turned up with his mother. ஸோ அந்த சீனை பார்த்துட்டு, அதாவது அந்த பையன் நடந்துக்கிட்டதை வச்சு பார்த்து பயந்தாங்க இல்லையா, அதை பார்த்துட்டு இவன் வந்து நான் நார்மலாக தான் இருக்காங்க அப்படின்னு சொன்னோடனே இவங்க வந்து ரொம்ப சந்தோஷத்தில் வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு நன்றியோடன்றது தான் கிரேட்ஃபுல், அந்த மாதிரி ஒரு சிரிச்சிட்டு அவன் கையை பிடிச்சிட்டு மறுபடியும் அவனை வந்து எங்கே அவன் சூட்கேஸ் விட்டானோ அந்த இடத்துக்கு விடுறதுக்கு கூப்பிட்டு வராங்க. அப்போ சூட்கேஸ் அவன் வச்சிருக்க இடத்துக்கு அவன் வரும்போது அவனோட இன்னொரு ஃப்ரெண்டு, அவன் கூட போர்டிங் ஸ்கூலில் படிக்கிற ஃப்ரெண்டு சதீஷ் அப்படின்ற பையனை பார்க்குறான். ஸோ அவன் வந்து பார்த்திங்கன்னா இவனோட வயசே தான், ஆனால் அவன் அவங்க அம்மாவோட வந்திருக்கான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதுதான் வந்து சதீஷ், இது அருண், இவங்க வந்து இந்த ஸ்ட்ரேஞ்சர் லேடி, இது வந்து சதீஷோட அம்மா. ஓகே, ஸோ இதோட வந்து செக்ஷன் 1 முடியுது. தென் நெக்ஸ்ட் செக்ஷன் 2ல் பார்த்தீங்க அப்படின்னா, ஹலோ அருண், ஹீ கால் த ட்ரெயின் coming in late as usual. Did you know we have a new headmaster this year?
அப்படின்னு சொல்கிறான். அதாவது அருண்கிட்ட வந்து சதீஷ் சொல்கிறான், இன்றைக்கும் வழக்கம் போல் ட்ரெயின் லேட்டாக தான் வரப்போகுது, நம்ம ஸ்கூலுக்கு ஒரு புது ஹெட் மாஸ்டர் இந்த வருஷம் வந்திருக்காரு, உனக்கு தெரியுமா, கேள்விப்பட்டியா அப்படின்னு சொல்கிறான். We shook hands and then he turned to his mother and said, "This is Arun. Mother, he is one of my friend and the best bowler in the class." அவங்க 2 பேரும் கை கொடுத்துக்கிட்டு அவங்க அம்மா கிட்ட திரும்பி சொல்கிறான் சதீஷ், இவன் தான் அருண், இவன் வந்து என்னோட ஒரு ஒன் ஆஃப் த ஃப்ரெண்ட் அவன். ஸோ இவன் நான் ஸ்கூலில் நல்லா பவுலிங்கும் பண்ணுறவன் அப்படின்னு சொல்லி இவனை பற்றி நல்ல விதமாக சதீஷ் வந்து அவங்க அம்மாட்ட சொல்லிட்டு இருக்கான். I am glad to know that, said his mother, a large imposing woman who wore spectacles. She looked at the woman who led my hand and said, "And I suppose you are Arun's mother." ஸோ அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, இவனை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ஹாப்பி, அதாவது ஐ எம் கிளாட் டு நோ அபவுட் ஹிம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லார்ஜ் இம்போசிங் அப்படின்னா என்னென்னா, அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, இம்போசிங் அப்படின்னா சமத்தா அப்படின்னு சொல்கிறது தான் வந்து இம்போசிங். ஸோ அப்போ அவங்க வந்து பார்க்குறதுக்கு நல்லவங்களா, கண்ணாடிலாம் ஸ்பெக்டக்கல்ஸ்னால் கண்ணாடிலாம் போட்டுக்கிட்டு பார்க்குறதுக்கு ஒரு குட் லுக்கிங் மதராக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, அருண் கையை பிடிச்சிட்டு இருக்கவங்க யார், இவங்க ஒரு வேளை அருணோட அம்மாவா அப்படின்ற மாதிரி கொஷின் பண்ணுறாங்க. ஐ ஓப்பன்ட் மை மவுத் டு மேக் சம் எக்ஸ்ப்ளனேஷன் பட் பிஃபோர் ஐ குட் சே எனிதிங் த உமன் ரிப்ளைட், எஸ் ஐ எம் அருண்ஸ் மதர். ஸோ நான் என்ன சுச்சுவேஷன், இவங்க யாருன்னு நானாக வந்து வாயை திறந்து சொல்ல வர்றதுக்குள்ளேயே இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த ஸ்ட்ரேஞ்ச் லேடி அவங்க டக்குன்னு வந்து என்ன சொல்லிட்டாங்க, ஆமாம் நான் அருணோட அம்மா தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அருண் சொல்கிறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க. ஸோ ஐ வாஸ் unable to speak a word. I looked quickly up at the woman, but she did not appear to be all embarrassed and was smiling at Satish mother. ஸோ இவங்க சொன்ன உடனே டக்குன்னு நான் என்ன பண்ணிட்டேன், திரும்பி பார்க்குறேன், என்னடா இவங்க பேசுகிறாங்களே, இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு பார்க்குறேன். ஆனால் அவங்க பார்க்கும் போது எந்த ஒரு குற்ற உணர்ச்சிலாம் அவங்களுக்கு இல்லை. அவங்க வந்து நார்மலாக என்ன பண்ணுறாங்க, ஒரு சாதாரணமாக தான் அதை சொல்லிவிட்டு சந்தோஷமாக தான் சொல்லியிருக்காங்க. அவங்கள்ட்ட எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் தெரியல சொல்லும் போது அப்படின்னு நினைக்கிறான். சதீஷ் அம்மாவை பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க சொல்லிட்டு. Satish mother said, it's such a nuisance having to wait for the train right in the middle of the night. But one can't let the child wait here alone. Anything can happen to a boy at a big station like this. There are so many suspicious characters hanging about. These days one has to be very careful of strangers. ஸோ சதீஷ் அம்மா வந்து அருணோட அம்மான்னு நினச்சிக்கிட்டு அவங்கள்ட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி நடு ராத்திரியில் வந்து ஒரு ஸ்டேஷனில் ஒரு ட்ரெயினுக்காக நிற்கிறதுன்றது ஒரு பெரிய நான்சென்ஸான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்கள இந்த மாதிரி தனியாக வந்து ஸ்டேஷனில் மாறி அவங்களோட ஸ்கூலுக்கு போக சொல்கிறதுன்றது ரொம்ப ரிஸ்க்கான விஷயம். ஸோ இங்கே ஏன்னா நிறைய பேர் வந்து சந்தேகப்படுற மாதிரி நிறைய பேர் இங்கே அலையிறாங்க. அதான் சஸ்பீஷியஸ் கேரக்டர்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் நம்ம தான் வந்து நம்ம பிள்ளைங்கள பத்திரமா பார்த்துக்கணும், கேர்ஃபுல்லாக அப்படின்னு சொல்லி சதீஷோட அம்மா அருணோட அம்மான்னு நினச்சிக்கிட்டு அவங்கள்ட்ட சொல்கிறாங்க. Arun can travel alone though, said the woman beside me, and somehow I felt grateful to her for saying that. ஆனால் அருணோட அம்மான்னு அவங்க விட்டு கொடுக்காம என்ன சொல்கிறாங்க, ஆனால் என் பையன் அப்படி கிடையாது, என் பையன் தனியாக போயிட்டு வந்துடுவான் அப்படின்னு சொல்கிற மாதிரி அவங்க பெருமையாக சொன்னாங்க. அதை கேட்டோடனே இவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக ஆயிடுது இந்த மாதிரி சொன்னதுக்காக. ஐ ஹேட் ஆல்ரெடி ஃபர்கிவன் ஹர் ஃபார் லையிங். அவங்க ஏற்கனவே வந்து என் பையன்தான் அருண் அப்படின்னு சொன்னதுக்கு வந்து மன்னிச்சிட்டேன். அவங்க ஏற்கனவே ஒரு பொய் சொன்னாங்க, ஆனால் அதுக்கு நான் மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அண்ட் பிசைட்ஸ் ஐ ஹேட் டேக்கன் அண்ட் இன்ஸ்டிங்க்டிவ் டிஸ்லைக்ஸ் டு சதீஷ் மதர். ஓகே, அதாவது அவனுக்கு வந்து அவங்க சொன்னது வந்து கொஞ்சம் உள்ளுணர்வில் வந்து எனக்கு சதீஷோட அம்மா பேசுனது பிடிக்கல அப்படின்ற மாதிரி அவனுக்குள்ளே அவன் நினச்சிக்கிறான் அருண். வெல், பி வெரி கேர்ஃபுல் அருண், செட் சதீஷ் மதர் looking sternly at me through her spectacles. Be very careful when your mother is not with you and never talk to strangers. ஸோ சதீஷோட அம்மா மறுபடியும் அருண் கிட்ட என்ன சொல்கிறாங்க, பத்திரமா இரு அருண், கண்டிப்பாக வந்து நீ வந்து என்ன பண்ணணும், ரொம்ப கடுமையாக இருக்கணும் உனக்கு தெரியாதவங்கள்ட்ட. ஸ்டர்ன்லி அப்படின்னா உனக்கு யாரும் தெரியாதவங்கள்ட்ட கடுமையாக இருக்கிறது தான் ஸ்டர்ன்லி. அப்போ நீ உனக்கு தெரிஞ்ச யாருக்குமே வந்து தெரியாதவங்கள்ட்ட நீ பேசக்கூடாது, அவங்கள்ட்ட நீ பேசுகிறத நிறுத்திக்கணும். ஆனால் அவனுக்கு இந்த மாதிரி அவங்க சொல்கிறது வந்து உள்ள அருணுக்கு பிடிக்கல. ஸோ அது வந்து அவங்களோட ஸ்பெக்டகல்ஸ் வழியாக அவங்க அப்படியே அவங்களோட கண்ணாடி வழியாக அவனை அந்த மாதிரி பார்த்துட்டு சொல்கிறது தான் அவனுக்கு பிடிக்கலன்ற மாதிரி அவங்க டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஐ லுக்டு ஃப்ரம் சதீஷ் மதர் டு த உமன் ஹூ ஹேட் கிவன் மீ டீ அண்ட் ஸ்வீட்ஸ் அண்ட் தென் பேக் அட் சதீஷ் மதர். ஸோ அவங்க சொல்ல சதீஷ் அம்மா சொல்ல அவன் யாரை பார்க்குறான், இவனுக்கு பசி ஆத்திரத்துக்கு வாங்கி கொடுத்தாங்க இல்லையா அந்த
ஒரு லேடி அவங்கள தான் வந்து அவன் பார்க்குறான் சதீஷ் அம்மா சொல்ல. ஸோ ஐ லைக் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் ஐ செட். ஸோ அவங்கள பார்த்த உடனே இவனுக்கு என்ன தோணுது, அவங்கள்ட்ட என்ன சொல்கிறான் சதீஷ் அம்மா கிட்ட, எனக்கு ஸ்ட்ரேஞ்சர்ஸை பிடிக்கும். ஏன்னா அந்த லேடி வந்து யார், அவனுக்கு ஸ்ட்ரேஞ்சர் தானே. ஆனால் அவர் அம்மா மாதிரி அவங்க என்ன பண்ணுறாங்க, அவனுக்கு கேர் எடுத்து பார்த்துக்கிட்டாங்க. அதனால எனக்கு ஸ்ட்ரேஞ்சர்ஸை பிடிக்கும் அப்படின்னு நான் சொல்கிறான். Satish's mother definitely staggered a little, as obviously she was not used to being contradicted by small boy. ஸோ சதீஷ் அம்மா வந்து கொஞ்சம் என்ன பண்ணுறாங்க, என்னடா அவன் நம்ம பேசுகிறதுக்கு வந்து எதிர்மறைவாக பேசுகிறானே, ஸ்டாகர்டுனா ஒரு மாதிரி தத்தளிக்கிறதுன்னு சொல்லுவாங்க, அவன்கிட்ட பதில் பேச முடியாமல் ஒரு மாதிரி இதாகிறாங்க. ஸோ என்ன நம்ம பேசுகிறதுக்கு ஆப்போசிட்டாக சொல்கிறான் இது சின்ன பையன், இவன்கிட்ட போயிட்டு நம்ம என்ன பேசுறது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. There you are, you see, if you don't watch over them all the time, they will walk straight into troubles. Always listen to what your mother tells you, she said, wagging a fat little finger at me. And never talk to stranger. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, ஸோ நீ வந்து வந்து யார் இப்படி வராங்க அப்படி போகிறாங்க அப்படின்றதெல்லாம் பார்த்துக்கிட்டு அன்வான்டாக எந்த ஒரு ஸ்ட்ரேஞ்சர்ஸ்கிட்டையும் பேசி பிரச்சனையில் மாட்டிக்காத. உங்கள் அம்மா என்ன சொல்கிறாங்களோ அதை மட்டும் என்ன பண்ணு, பேச்சை கேளு அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேலே கையை வச்சு தட்டி கொடுத்துக்கிட்டே வந்து என்ன பண்ணுறாங்க, நெவர் டாக் டு ஸ்ட்ரேஞ்சர்ஸ்னு சொல்கிறாங்க. எப்பயுமே உனக்கு தெரியாதவங்கள்ட்ட பேசவே பேசாத. அதான் வேகிங்னா கையை அசைச்சு அவன்கிட்ட பேசுகிறாங்க. அவன் அந்த கையை எப்படி டிஸ்கிரைப் பண்ணுறான், ஃபேட் லிட்டில் ஃபிங்கர்ஸ்னு டிஸ்கிரைப் பண்ணுறான். ஐ கிளாட் ரெசன்ட்ஃபுல்லி அட் ஹர். ரெசன்ட்ஃபுல்லி அப்படின்னா வந்து ஒரு வெறுப்போடன்னு அர்த்தம். ரெசன்ட்ஃபுல்லினா என்னது, வெறுப்போடன்னு அர்த்தம். ஸோ அவன் வந்து அவங்கள்ட்ட அவங்க சொல்கிறது அவனுக்கு பிடிக்கல. அண்ட் மூவ்ட் க்ளோசர் டு த உமன் ஹி ஹேட் பிஃப்ரெண்டட் மீ. ஸோ அதாவது அவன் வந்து யார்கிட்ட வந்து க்ளோஸாக இருந்தானோ அந்த ஸ்ட்ரேஞ்சர் லேடி கிட்ட ஒட்டிக்கிட்டு போயிட்டான், இவங்கள்ட்ட பிடிக்காத மாதிரி இருக்கான். சதீஷ் வாஸ் ஸ்டாண்டிங் பிஹைண்ட் ஹிஸ் மதர், கிரின்னிங் அட் மீ அண்ட் delighting in my clash with his mother. Apparently he was on my side. ஸோ சதீஷ் என்ன பண்ணுறான், அவங்களோட அம்மாவுக்கு பின்னாடி ஒழிஞ்சு நின்றுக்கிட்ட அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்கன்றத வந்து புன்னகை, கிரின்னிங்னா ஒரு மாதிரி சிரிச்சிட்டு இருக்கான். அவன் வந்து இவனை பார்த்து, என்ன எங்கள் அம்மா உங்ககிட்ட ஏட்டா போட்டிக்கு பேசிக்கிட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரி சிரிக்கிறான். இருந்தாலும் அவனுக்கு வந்து அருண் சொல்கிறது தான் பிடிச்சிருக்கு, அவங்க அம்மா சொல்கிறது பிடிக்கல. இந்த ஸ்டேஷன் பெல் கிளாங்டு. அங்கே ஸ்டேஷனில் பெல் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பீப்புள் ஹூ ஹேட் டில் நவ் பீன் ஸ்குவாட்டிங், அதாவது எல்லாமே உட்காந்துக்கிட்டு இருந்தவங்க எல்லாமே என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, தி ரிசைன்ட் ஆன் த பிளாட்ஃபார்ம் பிகன் ஹஸ்ட்லிங் அபவுட். பரபரப்பாக, ஹஸ்ட்லிங் அப்படின்னா பரபரப்பாக என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ஸ்டேஷனில் பெல் அடிச்சிட்டாங்க. அப்போ நம்ம எல்லாம் ஏஞ்சி போய் ட்ரெயினில் ஏறணுன்ட்டு பரபரப்பாக ஏறிக்கிட்டு இருக்காங்க. ஹியர் இட் கம்ஸ் ஷவுட்டட் சதீஷ் ஆஸ் த இன்ஜின் விசில் ஸ்ட்ரீக்ட் அண்ட் த ஃப்ரண்ட் லைட் பிளேட் ஓவர் த ரெயில்ஸ். ஸ்ட்ரீக்டு அப்படின்னா என்னது, ஸ்ட்ரீக்டுனா அந்த அலாரம் அடிக்கிற மாதிரி ஒரு சவுண்டு, அலறது தான் வந்து ஸ்ட்ரீக்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி விசிலோட அலறல் சத்தம் கேட்ட உடனே லைட் முன்னாடி எரிய ஆரம்பிக்குது ட்ரெயினில். உடனே சதீஷ் கத்துறான், இங்கே வந்துருச்சு நம்மளோட ட்ரெயின் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். த ட்ரெயின் மவுட் ஸ்லோலி இன்டு த ஸ்டேஷன். ஓகே, ஸோ அப்போ ட்ரெயின் வந்து கட்டாகி இன்னொரு பார்ட் மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து என்ன ஆகிட்டே வருது, ஸ்டேஷனுக்குள்ளே என்டர் ஆகுது. த இன்ஜின் ஹிஸிங் அண்ட் சென்டிங் அவுட் த வேவ்ஸ் ஆஃப் ஸ்டீம். வந்து நின்ன உடனே பார்த்தீங்க அப்படின்னா அந்த சூடு தாங்காமல் அதில் இருக்க ஸ்ட்ரீம் எல்லாம் அது வெளியில் விடும். ஆஸ் இட் கேம் டு அ ஸ்டாப், சதீஷ் ஜம்ப்ட் ஆன் த ஃபுட்போர்ட் அண்ட் லைட் கம்பார்ட்மெண்ட் அண்ட் ஷவுட்டட், கம் ஆன் அருண், திஸ் ஒன்ஸ் எம்டி அண்ட் ஐ பிக்ட் அப் மை சூட் கேஸ் அண்ட் மேட் அ டேஷ் ஃபார் த ஓப்பன் டோர். ஸோ அவன் ஓடி போய் உடனே என்ன பண்ணான், சதீஷ் அதில் ஏறி ஃபுட்போர்டில் நின்றுக்கிட்டு, அங்கே கம்பார்ட்மெண்ட்டில் இங்கே ஃப்ரீயாக இருக்குது, சீக்கிரம் வா, இங்கே நமக்கு இடம் இருக்குது, வா அருண், இங்கே ரொம்ப எம்டியாக இருக்க இடம் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். இதை கேட்டோடனே அருண் அவன்கிட்ட இருக்கிற சூட் கேஸை எடுத்துக்கிட்டு வேகமாக ஓடி போகிறான் அந்த டோருக்கு. வி பிளேஸ்ட் அவர்செல்ஃப் அட் த open door and the two women stood outside on the platform talking up to us. Satish mother did most of the talking. ஸோ ரெண்டு பேரும் வந்து நாங்கள் வந்து டோர் கிட்ட உட்காந்துருக்கிறத பார்த்துட்டு மாற்றி பேசிகிட்டு இருக்காங்க அவங்களுக்குள்ள. அதில் அதிகமாக சதீஷோட அம்மா தான் தொணன்னு பேசிகிட்டு இருக்காங்கன்ற மாதிரி சொல்கிறான். No, don't jump on or off moving train as you did just now, she said. ஸோ இப்போ வந்து நகர்ற ட்ரெயினில் ஏறி போன இல்லையா, அந்த மாதிரி இன்னொரு நாள் வந்து நீ இறங்கவோ ஏறவோ கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் டோன்ட் ஸ்டிக் யுவர் ஹெட்ஸ் அவுட் ஆஃப் த விண்டோ. ஜன்னலுக்கு வெளியில் தலைகளை காட்டக்கூடாது. அண்ட் டோன்ட் ஈட் எனி ரப்பிஷ் ஆன் த வே. போகிற வர வழியில் அன்வான்டான திங்ஸை நீ என்ன பண்ணக்கூடாது, சாப்பிடக்கூடாது. ஷீ அலவுட் மீ டு ஷேர் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஹர் அட்வைஸ் as she probably didn't think my mother a very
கேப்பபிள் பர்சன். ஸோ அவங்க வந்து எதையுமே யோசிக்காமல் நிறையா அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அந்த அளவுக்கு அவங்க அம்மாவும் ரொம்ப திறமையானவங்கன்றதை வந்து இந்த மாதிரிலாம் அவங்க சொல்ல வருவாங்கன்றதை யோசிக்கவே இல்லை. ஷீ ஹேண்டட் சதீஷ் அ பேக் ஆஃப் ஃப்ரூட். சதீஷ்க்கு ஃப்ரூட்டை கொடுத்துட்டு கிரிக்கெட் பேட்டு, பிக் பாக்ஸ் ஆஃப் சாக்லேட்டு இது எல்லாமே கொடுக்குறாங்க. என்னென்னலாம் கொடுக்குறாங்க? பேக் ஆஃப் ஃப்ரூட்ஸ் கொடுக்குறாங்க, கிரிக்கெட் பேட் கொடுக்குறாங்க, பிக் பாக்ஸ் ஆஃப் சாக்லேட்ஸ் இது எல்லாத்தையுமே கொடுத்துட்டு இதை நீ வந்து யார் கூட ஷேர் பண்ணிக்கோ, அருண் கூட ஷேர் பண்ணிக்கோன்னு சொல்லி சதீஷோட அம்மா சொல்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரியான அட்வைஸ் வந்து அருணோட அம்மா செய்வாங்க அப்படின்றது சதீஷ் அம்மாவுக்கு தோணலை. எல்லாமே இவங்களாவே என்ன பண்ணிக்கிட்டே இருக்காங்க, பேசிக்கிட்டே இருக்காங்க. தென் ஷீ ஸ்டுட் பேக் ஃப்ரம் த விண்டோ டு வாட்ச் நவ் மை மதர் பிஹேவ்டு. ஸோ அவங்க அப்புறம் விண்டோலேருந்து தள்ளி நின்றுக்கிட்டு பார்க்குறாங்க அவங்க அருணோட அம்மா என்ன பண்ணுறாங்க, இவங்க என்னென்னலாம் பண்ணுறாங்க அப்படின்றது நோட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. I was smarting under the patronizing tone of Satish's mother, who obviously thought mine a very poor family. அவன் என்ன நினச்சிக்கிட்டான், கண்டிப்பாக வந்து இவங்க வந்து நம்மளை என்ன நினச்சிருப்பாங்க, ரொம்ப கஷ்டப்படுற குடும்பத்து பையனை அட்டக்கு, அதனால தான் இவங்களோட ட்ரெஸ்ஸிங்கும் ரொம்ப சிம்பிளாக இருக்குது, எதுவுமே கொடுத்தனுப்பல. இவங்க வந்து நிறைய சாக்லேட்டு, கிரிக்கெட் பேட் அது இதுன்னு கொடுத்தனுப்புறாங்க இல்லையா, அந்த மாதிரி எதுவுமே கொடுத்தனுப்பலன்னொடனே ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம் போல் நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனோட முகம் வந்து ரொம்ப சேடாக ஆயிடுச்சு. தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, அண்ட் ஐ டிடன்ட் நாட் இன்டென்ட் கிவிங் த அதர் உமன் அவே. ஆனால் எனக்கு வந்து இவங்க எனக்கு ஏதாவது கொடுக்கணும்னு நான் எதிர்பார்க்கல. ஐ லெட் ஹர் டேக் மை ஹேண்ட்ஸ் இன் ஹர். ஸோ எனக்கு வந்து அவங்க கூட கை பிடிச்சி கோத்துட்டு இருந்ததே எனக்கு போதும். பட் ஐ குட் திங்க் ஆஃப் நத்திங் டு சே. ஐ வாஸ் கான்ஷியஸ் ஆஃப் சதீஷ் மதர் ஸ்டாரிங் அட் அஸ் with hard beady eyes and I found myself hating her with a firm. ஒரு காரணமே இல்லாமல் சதீஷோட அம்மா வந்து என்னை வந்து முறைச்சி பார்த்துட்டு இருக்கிறது எனக்கு பிடிக்கவே இல்லை. ஆனால் எனக்கும் வந்து இந்த ஸ்ட்ரேஞ்ச் லேடிக்கிட்ட எதுவும் சொல்லணும்னு தோணலை. ஏன்னா அவங்க வந்து ஜஸ்ட் எனக்காக இது பண்ணாங்க. ஆனால் அவங்கள்ட்ட ஒரு வார்ம்த் மட்டும் இருந்த மாதிரி அவன் ஃபீல் பண்ணான். Then next, the god walked up the platform, bowling his whistles of the train to leave. I looked straight into the eyes of the woman who held my hand, and she smiled in a gentle, understanding way. I leaned out the window then and put my அதாவது என்ன சொல்கிறாங்க, நான் வந்து டோட்டலாக வந்து வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு, விசில் ஊத ஆரம்பிச்சிட்டாங்க அந்த காடு. அதுக்கப்புறம் வந்து நான் நேராக அந்த என்னை இவ்வளோ நேரம் பார்த்துக்கிட்டு இருந்த அந்த ஸ்ட்ரேஞ்ச் லேடியோட ஐஸை பார்த்தேன். அவங்க ஒரு அழகான ஒரு சிரிப்பில் என்னை பார்த்தாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து ஜன்னல் உள்ளே வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறான். லிப்ஸ் டு ஹர் சீக் அண்ட் கிஸ்டு ஹர். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான், ஆட்டோமேட்டிக்காக I leaned out of the window then and put my lips to her cheek and kissed her. நான் வந்து ஜன்னல் வழியை என்னோட தலையை வெளியில் விட்டு அந்த சிம்பிளாக ஜென்டிலாக இருந்த ஒரு லேடியை பிடிச்சி அவங்க கன்னத்தில் ஒரு முத்தம் கொடுத்தேன் பாசமா அப்படின்னு சொல்லிச்சான். The carriage jolted forward and she drew her hand away. ஸோ என்ன ஆகுது, அந்த இது வந்து நகர ஆரம்பிக்குது. ஓகேவா, நகர ஆரம்பித்த உடனே அவங்கள்ட்ட கையை எடுத்துகிட்டு அவன் வந்து என்ன பண்ணிக்கிறான், உள்ளே போயிடுறான். குட் பை மதர் செட் சதீஷ் as the train began to move slowly out of the station. Satish and his mother waved to each other. ஸோ சதீஷும் அவங்க அம்மாவை என்ன பண்ணிக்கிறாங்க, ரெண்டு பேருமே வந்து டாட்டா காமிச்சிக்கிறாங்க. பாய் பாய் பாய்ன்னு சொல்லிட்டு போயிட்டு வா, பத்திரமா போயிட்டு வா அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. குட் பை ஐ செட் டு த அதர் உமன், குட் பை மதர் அப்படின்னு. நானும் என்ன பண்ணேன், அதாவது அருண் என்ன பண்ணான், அவனும் என்ன பண்ணுறான், கையெல்லாம் காட்டி பாய் சொல்லிட்டான் அந்த ஸ்ட்ரேஞ்ச் லேடிக்கு. I didn't wave or shout, but sat still in front of the door and gazing at the woman on the platform. அதாவது நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன், நான் வந்து ரொம்பலாம் கத்தலை, ஜஸ்ட் குட் பை மதர் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்கள வந்து இந்த வண்டி போகிற வரைக்கும் நான் அவங்க பிளாட்ஃபார்மில் உட்காந்துட்டு இருக்க அந்த லேடியை நான் ஒத்து பார்த்துக்கிட்டே இருந்தேன். Satish's mother was talking to her, but she didn't appear to be listening. சதீஷோட அம்மா உடனே அடுத்தது அவங்கள்ட்ட பேசுறதுக்கு போகிறாங்க. ஆனால் அவங்க வந்து அவங்க காது கொடுத்து கேட்குற மாதிரி தெரியல அந்த ஸ்ட்ரேஞ்ச் லேடி. ஷி வாஸ் லுக்கிங் அட் மீ. அவங்க என்னையே தான் பார்த்துட்டு இருந்தாங்க. as the train took me away. ட்ரெயினில் நான் போக போக அவங்க என்ன பண்ணிகிட்டே இருந்தாங்க, என்னையே தான் பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் சதீஷ் அம்மா பேசுகிறது அவங்க கேட்கல. ஷி ஸ்டுட் தேர் ஆன் த பிஸி பிளாட்ஃபார்ம், அ பேல் ஸ்வீட் உமன் இன் ஒயிட், அண்ட் ஐ வாட்ச்ட் ஹர் அன்டில் ஷி வாஸ் லாஸ்ட் இன் த ஸ்மைலிங் க்ரௌட். ஸோ ட்ரெயின் மூவ் ஆக
ஸோ அவனோட கண் பார்வையிலேருந்து அவங்க மறையிற வரைக்கும் அவங்களையும் அவன் என்ன பண்ணிகிட்டே இருந்திருக்கான், உத்து பார்த்துக்கிட்டே இருந்திருக்கான். அவங்க மறைஞ்சதுக்கு அப்புறம் அவன் போயிட்டான். ஸோ இந்த ஸ்டோரி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு அழகான ஒரு ஸ்டோரி. ஒரு யாருன்னே தெரியாத ஒரு ஸ்ட்ரேஞ்ச் உமன் அந்த சுச்சுவேஷனில் அவனுக்கு ஒரு மதராக ஆக்ட் பண்ணி, ஒரு மதர் என்னென்னலாம் பண்ணுவாங்களோ அதெல்லாம் பண்ணி அவனுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக ஹெல்ப் பண்ணியிருக்கான். ஸோ இதே மாதிரி நம்மளோட லைஃப்பில் நிறைய கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன்ஸ் வரும்போது நமக்குன்னு யாராவது ஒருத்தவங்களை வந்து சேஃப்கார்ட் நம்மளை பண்ணுறதுக்கு, நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு காட் எப்பயுமே நமக்கு அனுப்புவார் அப்படின்றத வந்து நம்ம ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணோம் அப்படின்னா எல்லா கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன்லேருந்தும் நம்ம வந்து ஈஸியாக டேக்கிள் பண்ணிவிட்டு வெளியில் சால்வ் பண்ணிவிட்டு வந்துடலாம். ஸோ இதை நம்ம மாரலாக இந்த லெசனில் எடுத்துக்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். ஃபார் ஃபர்தர் மோர் வீடியோஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் கிளிக் த பெல் ஐக்கான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.